தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் வழங்கக்கூடிய சீட்டு விற்பனையாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீட்டு விற்பனையாளர்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கவுண்டரில் நிற்பாங்க இல்லையா, க்யூவில் நிற்பாங்க இல்லையா, அந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல க்யூவில் நிற்கிறவங்களுக்கு வரிசைப்படுத்தி டோக்கன் கொடுப்பாங்க இல்லையா கவுண்டர்லேருந்து, அந்த மாதிரி சீட்டு கொடுக்கும் வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் சூப்பரான வேலைவாய்ப்பை வழங்குது. இந்த சீட்டு விற்பனையாளர் மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். இந்த வேலைக்கான மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னால உங்களோட அதிகபட்ச குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். 10ஆம் வகுப்புக்கு நீங்கள் அதிகமாக படித்தா கூட பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாப்போட சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 58,500 வரைக்கும் அதிகபட்ச சம்பளம் தருவதை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 3/1/2025. அடுத்த வருடம் 1ஆம் மாதம் 3ஆம் தேதி சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அதே நேரத்தில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் செலக்ட் பண்ணுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல சேலரியோட சூப்பரான ஜாப் இது வரைக்கும் ரொம்ப ரேர், எப்போயா தான் கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷனுக்கு ஃபார்ம் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்மும் கிடைக்கும். அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்லேயே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருப்பேன். கவர்மெண்ட் ஜாப் அதே நேரத்தில் பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போகிறது ஃப்ரீ தான், முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 4 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளருக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18,000 ஆரம்பித்து 58,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் தகுதியானவர், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சீட்டு விற்பனையாளர் எழுத்தர், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஜாப் போஸ்டிங் தான். இதற்கும் உங்களுக்கு 18,000 58,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பதிவரை எழுத்தருக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 15,000 ஆரம்பித்து 50,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். இதற்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளருக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 10,000 ஆரம்பித்து 31,500 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். இதற்கு வெறும் உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி தகுதிகள் வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 45 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும். வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக மட்டுமே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களோட உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த வித குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருப்பீங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வீக்கானவங்க இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித தண்டனையும், இதுக்கு முன்னாடி எந்தவித கேஸுமே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்போவும் எந்தவித கேஸுமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது விண்ணப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக உங்களோட இதர சான்றிதழ் இருக்கும் தெரியுமா, அதாவது ஜாதி சான்று, மதச்சான்று, அந்த மாதிரி இதர சான்றுகள், கல்வி சான்று, அந்த மாதிரி சான்றுகள் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 4 ஜாப் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே சரி, 4க்குமே நீங்கள் தனித்தனி போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஒரே போஸ்ட்டில் 4 அப்ளிகேஷனும் வச்சு நீங்கள் அனுப்பக்கூடாது. நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் கவர் இருக்கும் தெரியுமா, நீங்கள் போஸ்ட் கவருக்குள்ளே தான் வச்சு அனுப்புவீங்க. அந்த போஸ்ட் கவரோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டு ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவோம் இல்லையா,
ஸோ அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ, அந்த பதவியோட பேரை வந்து நீங்கள் கவரோட மேலேயே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் போய் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம், அதுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படின்றத வந்து அவங்க தேர்வு செஞ்சதுக்கப்புறம், உங்களோட அட்ரஸுக்கு வந்து இல்லைனா உங்களை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கான தகுதியானவரான்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்பை உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. ஓகே. இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. அதாவது தமிழ் எழுதுனா தமிழ்லேயே எழுதுங்க. இல்லை இங்கிலீஷ் எழுதுனா இங்கிலீஷில் எழுதுங்க. தமிழ், இங்கிலீஷ் வந்து கலந்து எழுதாதீங்க. மேக்ஸிமம் தமிழ்லேயே எழுதிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட தந்தையோட பெயர். இன்கேஸ் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் பாதுகாவலர் உங்களுக்கு பார்த்துக்குவாங்கள்ல, அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட பெர்மனண்டான அட்ரஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் அட்ரஸ் எழுதும்போது நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட ப்ரூஃப் இருக்குல்ல, அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய 12 நம்பர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு, நீங்கள் எந்த ஜாதி என்ன மதம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களோட ஜாதி மற்றும் மதத்துக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட், அதை நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிட்டு, உங்களோட பிறந்த டேட் ஆஃப் பர்த்தோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் கல்வி தகுதி அதோட ஜெராக்ஸ் காப்பி. இன்கேஸ் நீங்கள் இது ரிலேட்டடாக நீங்கள் தொழில்நுட்ப தகுதியில் எதுவும் இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி இதெல்லாம் வைக்கணும், எந்த மாதிரி இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. காமனான விஷயங்கள் தான் இருக்கும். தொலைபேசி, அப்புறம் வேறு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி. ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் தான் வந்து இருக்கும். அப்படின்ற போது நீங்கள் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாகவே உங்களால் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் எந்த நாள்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இதை எந்த அட்ரஸுக்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷனோட அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். 3/1/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். மறக்காமல் அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் கேட்டிருக்காங்களோ அது உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே ப்ராப்பராக அனுப்புங்க. எதுவுமே ஃபேக்காக அனுப்பாதீங்க. இன்கேஸ் ஃபேக்காக அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்காது. ஸோ ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கு நண்பா. ஆல் த பெஸ்ட்.